நாங்கள் லோடு ஏற்றிட்டு கிளம்ப போகிறோம். அதான் தான் லோட் மேனு எடுத்துகிட்டு போயிட்டு மங்களத்தில் இறக்கிட்டு நெக்ஸ்ட் ஏதோ லோடு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா நைட்டு வீட் ஷிஃப்டிங் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திங்கக்கிழமை தான் லோடு. திங்கக்கிழமை குமாரபாளையம் இது அந்த கோயில்கிட்ட இருந்தா அந்த கோயிலில் அன்றைக்கி இறக்கி விட்டுருந்தேன். அந்த கோயிலேருந்து உள்ள திரும்ப இன்னொரு இடமா? ஆமாம் வரப்பு. அங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகணும்? இங்கே சாமான் ஏற்றிக்கினேன். இங்கேருந்து அங்கே போகணும் குமாரபாளையம். இங்கேருந்து ஏற்றினா சரி. இங்கே இது ஐயங்கோவில் இருந்தா இல்லை சரி சரிங்க. சரி நம்ம அங்கே போய் இறக்கும்போது ஏற்றிடலாம். மங்கம் வந்துட்டுங்க. வந்துட்டு இறக்கிறதுக்கு இப்போ பின்னாடி வேறு இன்னொரு வண்டியை லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டி போனால் தான் நம்ம எடுத்துகிட்டு போய் முட்டை இருக்க முடியும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த வண்டி லோடு ஏற்றி கிளம்பணும். நமக்கு வச்சுட்டு முட்டை இருக்குது எனக்கு எல்லாம் சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மிரர் தெரியும் பாருங்கள், தெரியுதா? அங்கே தான் அதை இறக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நேரம் எங்கே போகணுன்னா ஸ்டாண்டுக்கு போயிட்டு 7-8 மணி வரைக்கும் இருந்துட்டு தான் போக வேண்டியதுதான். ரூமுக்கு போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸ்டாண்டுக்கு அது போல் போனால் ஏதாவது லோக்கல் வாடகை ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடச்சின்னா இன்றைக்கான வாடகை ஓரளவுக்கு ஓகே. இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 வாடகை இப்போ வந்துட்டு போகிற மாதிரி ஒரு 2 வாடகை. அந்த வண்டி லோடிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வண்டி அப்படியே ரிவர்ஸிட்டு லோடு இறக்கி விட்டு போகலாம். குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு லோடு எங்கே போனால் சோயாபீன்ஸ் கம்பெனிக்கு. இன்னும் மழை வேறு பெய்யுது, எப்படி லோடு ஏற்றுவாங்கன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். நமக்கு என்ன லோடு ஏற்றுறது அவங்க. நம்ம போயிட்டு தார்பை அவங்களே தரன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தார்பை வந்து அப்பாட்டு இருக்குது. பின்னாடி பேக் கேமரா ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. கரெக்டாக கிளியராக தெரியல. தெரியுதுங்க, கேமரா கிளியர் பண்ணிக்கலாம். நாங்கள் லோடு கூப்பிட்ருக்காங்க. எங்கன்னா சோயாபீன்ஸ் கம்பெனி நம்ம போயிட்டு எப்பயும் மாவத்தோம்ல அதாங்க எடுக்க போகிறோம். சாப்பாடு செஞ்சு பாக்ஸில் போட்டுட்டு வச்சு எப்பவுமே மதியம் தான் சாப்பிடாம தான் சுற்றிட்டு இருக்கோம். அதனால் காலையில் டைம் இருந்துச்சு. தோசை மாவு வாங்கி தோசை ஊற்றிட்டேன். ஒரு 2 தோசை முட்டை தோசை ஊற்றிட்டேன். குழம்பெல்லாம் வைக்கல. நமக்கு முட்டை தோசை மட்டும் இருந்தால் போதும். லைட்டாக மிளகாத்தூள் அப்படியே தூவி விட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு முறை செஞ்சு அதே சாப்பிட்றோம் குழம்பு இல்லாமல். அவ்வளோதாங்க. போயிட்டு தார்பாய் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. மழை வேறு பெய்யுது, எப்படி எடுத்து போகிறான்னு தெரில, பார்த்துக்கலாம். சரி நம்ம எங்கே போகிறோம்னா அது நேராக கம்பெனிக்கு போகிறோம். சோயாபீன்ஸ் கம்பெனிக்கு. அங்கே போயிட்டு அப்புறம் மாவு கம்பெனிக்கு போகணும். சரிங்க, அங்கே போயிட்டு வீடியோ போடலாம். கண்டிப்பாக போய் கிளம்புறேன்.